அல்லேலூயா. வாசிக்கும்படியாய் யோவானுடைய புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதி குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க விடுதலை கிடைச்சிச்சு, நான் விடுவிக்கப்பட்டேன், ஆனால் மறுபடியும் அந்த போராட்டம் இருக்கிறது. அது எப்படி? இது எனக்கு இன்று நேற்று அல்ல. இந்த ஊரிலே நான் வந்தபோது ஒரு சகோதரி என்னிடத்திலே, மிக வசதியான ஒரு சகோதரி என்னிடத்திலே சொன்னார்கள், நான் ஒரு சபைக்கு போனேன், அது தூரத்தில் இருக்கிறது. அங்கே போய் அந்த ஊழியக்காரரை பார்த்தேன், அவர் எனக்காக ஜெபித்தார், என் வீட்டில் உள்ள சகல கட்டுகளும் உடைந்து விட்டது, நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நானும் என்னுடைய சகோதரர் பாஸ்டர் டேனியலுமாகத்தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். அப்போது டேனியல் நின்று கொண்டிருக்கிறார், நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபத்திலே தேவன் சொன்னார், இந்த அம்மாட்ட பிசாசு போராட்டம், இந்த வீட்டில் பிசாசு போராட்டம், இந்த வீட்டில் பயங்கரமான சத்துருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்படி இப்படிலாம் இருக்குல்லம்மா, அது கடவுள் எனக்கு கொடுத்துட்டார் விடுதலை, வீட்டில் கண்டிப்பாக விடுதலையை கொடுத்துருவாரு, ஏன்னா எங்கள் ஐயா சொல்லிட்டாரு. அது எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. இது இன்றைக்கு மனிதனுடைய நம்பிக்கை. எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு என்று சொன்னால் தேவன் தவணை முறையில் விடுதலை கொடுக்க மாட்டார். இன்ஸ்டால்மெண்ட் வச்சிருக்கல, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் விடுதலை, நாளைக்கு கொஞ்சம் விடுதலை, அடுத்த மாதம் கொஞ்சம் விடுதலை இல்லை. விடுதலை கொடுத்தால் அந்த விடுதலை பரிபூர்ணமாக இருக்கும், அந்த விடுதலை வித்தியாசத்தை கொண்டு வரும். நான் அதான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், உன்னிட்ட ஒரு பிசாசு போச்சுன்னா அது எங்க போச்சு? கழிஞ்ச வெள்ளிக்கிழமை அதுக்கான ஆதாரத்தை உங்க கையில் கொடுத்துட்டாரு. உண்மையா சொல்றேன், என்கிட்டே இல்லை, அதுக்கான ஆதாரத்தை உங்கள்கிட்டே கொடுத்துட்டாரு. ஏன்? வேதம் தேவன் வித்தியாசமாக எழுதி வச்சிருக்கிறார். ஆனா நமக்கு புரியல. பிசாசு போச்சு, பாவம் போச்சு, வியாதி போச்சு, பாரம்பரியம் போச்சு, சாபம் போச்சு. எங்க போச்சு? எப்படி போச்சு? வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால். அப்ப அந்த விடுதலை எப்படிப்பட்டது? நான் வேதத்துக்குள்ளே நுழைந்த போது குமாரன் விடுதலை ஆக்கின விடுதலை எப்படிப்பட்டது என்று தெரியுமா? கல்லறையிலிருந்து ஒருவன் புறப்பட்டு வருகிறான். அவன் லேகியோ பிசாசு பிடித்தவன், நூற்றுக்கணக்கான பிசாசு அவனுடைய சரீரத்தில் இருந்தது. அவன் யாசுவா வருகிறதை பார்த்து தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான். காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த வருகிறீரே என்று சொல்லி புலம்பினான். யாசுவா அவனை பார்த்தார். பார்த்தவர் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் லேகியோன் சொல்கிறான், என்னை துரத்துவதாக இருந்தால் அதோ அந்த பன்றி கூட்டத்தில் என்னை துரத்தும் என்று சொல்லி. தேவன் எதுவும் சொல்லவில்லை, அவனை பன்றி கூட்டத்திற்கு அனுப்புகிறார். லேகியோன் பிசாசு பிடித்தவனிடத்திலிருந்து பிசாசு போனதற்கான அடையாளம், அந்த பிசாசு பன்றி கூட்டத்திற்கு போய் பன்றிகளை கொலை செய்தது. உன்னிடத்தில் இருக்கிற பிசாசு எங்கே போனது? அது யாரிடத்தில் போனது? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்கிற பாவம், உன்னிடத்தில் இருக்கிற பாரம்பரியம், உன்னிடத்தில் இருக்கிற பிசாசு, உன்னிடத்தில் இருக்கிற இக்கட்டு, உன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது இளைத்து போன மிருகத்திடத்திற்கு கடந்து போக வேண்டும். இது வேதம். இது புரியல, போச்சு போச்சு. புத்தி சரியில்லாதவன் தனக்கு தோன்றதையெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி விசுவாசிட்ட சொல்லி கொடுப்பாங்க, பிசாசு போச்சு. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தலைவலியினால் பிசாசு பிடித்து தலைவலியினால் இருக்கிறவர்கள்
பிசாசு என்று அறிந்தால் தலைவலி மாறும், குறுக்கு வலி வரும். குறுக்கு வலி பிசாசினால் வந்தது என்று அறிந்தால் கைகால் வலி வரும். தன்னை மாற்றிக்கொள்வதுதான் பிசாசனுடைய வேலை. ஆனால் என் தேவன் விடுதலை ஆக்கினால் அது விடுதலை. ஏன்னா அவரு சும்மா சொல்ல மாட்டார். நான் வேதத்தில் வாசிக்கிறேன், ஒரு பிசாச கூட காரணம் இல்லாம அவர் துரத்தல. ஆமென். நான் வேதத்தை முழுசும் வாசித்து முடிச்சிட்டேன். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இருக்கிற மூப்பர்கள், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எதை நம்பி பிசாசு போச்சு என்று சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சாபக்கட்டு எப்படி போகிறது? ஒரு பாரம்பரிய கட்டு எப்படி போகும்? கிரியை இல்லாம எதுவுமே போகாது. எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை வேண்டும். நான் வேதத்தில் வாசிக்கிறேன், விடுவிக்கிற தேவனுடைய வல்லமை மனிதருக்குள் அது எப்படி கடந்து வருகிறது என்று சொன்னால், ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மேசியா யாசுவாவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிச்சே. பிரைஸ் யாசுவா. யாசுவா மேசியாவுடைய கிரியை, இவர்தான் குமாரன். என்ன செய்து பாவம் மரணத்திலிருந்து விடுதலை தருகிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பாவம் இல்லாத மனிதன் இருக்கிறானா? மரணம் இல்லாத மனிதன் இருக்கிறானா? யார் அந்த மரணத்தை ஜெயித்தவன்? அப்படியானால் நீ நம்புகிற கடவுள் உண்மையா என்று நான் கேட்பேன். கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உண்மை, இருக்கிற வேதம் உண்மை, கிரியை மட்டும் இல்லை என்று சொன்னால் அது என்ன தேவன்? வேதம் சொல்லுகிறது, மேசியாவினால் நீ அவருடைய பிள்ளையாய், அவருடைய சொந்த ஜனமாய் இருந்தால், அவர் உன்னை விடுவித்தால், நீ பாவத்தில் இருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6:22 வாசிங்களே. இப்பொழுது நீங்கள் நம்மட்ட ஒரு காரியம் இல்ல, அதனால விடுதலை ஆகல. இதுதான் உண்மை. வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு ஆமென் தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். அப்ப ஏன் இல்ல கிடைக்கல? பாவத்திலிருந்து விடுதலை இல்ல, மரணத்திலிருந்து விடுதலை இல்ல. என்ன காரணம்? நீ இன்னும் நீ ஆராதிக்கிற தேவனுக்கு அடிமையா இல்ல. இதான் உண்மை. யாருக்கு அடிமையா இருக்கிற? பிசாசுக்கு அடிமையா இருக்கிற, பொண்டாட்டிக்கு அடிமையா இருப்ப, புருஷனுக்கு அடிமையா இருக்க, அம்மாவுக்கு அடிமையா இருப்ப, அப்பாவுக்கு அடிமையா இருக்க, அண்ணன் தம்பிக்கு அடிமையா இருக்க, ஏதோ நாசியல் சுவாசம் உள்ள ஒரு மனுஷனுக்கும் இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கும் அடிமையாக இருக்கிறே தவிர நீ ஆராதிக்கிற தேவனுக்கு நீ அடிமை இல்லை. ஆனபடியினால் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியவில்லை. பிரைஸ் யாசுவா. இப்ப சொல்லாத நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை அப்படின்று. ஏனென்றால் நீ ஒரு ஏமாற்றுக்காரன். அவருடைய நாமத்தை தரித்திருந்தால், அவருடைய பிள்ளை என்று சொன்னால், அவருடைய ஜனம் என்று சொன்னால் அவருக்கு அடிமையாக இருப்பாய். உன் சுய விருப்பத்தின்படி வாழ முடியாது ஒரு அடிமைக்கு. எனக்கு தோன்றுவதையெல்லாம் செய்ய முடியாது ஒரு அடிமைக்கு. ஏனென்றால் நான் என்னுடைய பிறப்பின் விகிதத்திலிருந்து இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு அடிமையாக இருந்தேன். ஆனபடியினால் பாவம் செய்தேன், ஆனபடியினால் அக்கிரமம் செய்தேன், ஆனபடியினால் என் மனதுக்கு தோன்றியது எல்லாம் சத்துருடைய கிரியைகளாய் நான் நடப்பித்து காண்பித்தேன் என்று என்னை யாசுவா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அன்று நான் முழுவதும் அவருக்கு அடிமையாகப்பட வேண்டும். நான் அடிமையானால் என் சுயம் வேலை செய்யக்கூடாது. இது வேதத்தின் ஆழம். அப்புறம் எப்படி நீ சுயமா யோசிக்கிற? அப்ப நீ பிசாசுக மகன் தானே, பிசாசுக மகன் தானே. நான் கேட்டா என்ன குறை சொல்லுவீங்க? இது வேதம் கேட்கிற கேள்வி. எப்படி நீ உன்னுடைய சுய விருப்பத்தின்படி வாழலாம்? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அத்தனையும் மரண வழி. அதனால்தான் மரணத்தை ஜெயிக்க முடியல, அதனால்தான் பாவத்தை ஜெயிக்க முடியல. பிரைஸ் யாசுவா. நீ மாற வேண்டும். நீ ஆராதிக்கிற தேவனுக்கு அடிமையாக மாற வேண்டும்.
வேற ஒண்ணும் இல்லை. நீ சுதந்திரவாளி இல்ல, இல்ல அடிமை. நேத்து வரைக்கும் பிசாசுக்கு அடிமையா இருந்தா இன்னைக்கு தேவனுக்கு அடிமையா மாறு. அப்ப பிசாசை உதறி தள்ளி விடணும். இல்லையே அந்த குணம் இல்ல.